நிறைய பேர் வந்து வுட் ஒர்க் தான் வந்து இன்டீரியர்ஸ் இல்லை மாடுலர் கிச்சன் தான் வந்து இன்டீரியர்ஸ்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ மாடுலர் கிச்சன்ஸ்க்கு செப்பரேட்டாக வெண்டர்ஸ் இருக்காங்க அண்ட் வுட் ஒர்க் பண்ணுறதுக்கு கார்பெண்டர்ஸ் ஆர் மோர் தென் எனஃப். ஸோ வந்து எதுக்கு இன்டீரியர் டிசைனர் அலாங் வித் கார்பெண்டர் டீம்லாம் தேவைன்றதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ பெருசாக வச்சுருக்க எக்ஸ்பீரியன்ஸ்டு டிசைனர்ஸ் வந்து எல்லாருமே நல்ல டிசைனர் அண்ட் நியூவாக என்டராக இருக்கவங்க இந்த ஃபீல்டுக்கு அப்படின்னா அவங்க வந்து சுமாராக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்டீரியர் டிசைன் வரும்போது எவ்ரிபடி வாண்ட்ஸ் தேர் ஹவுஸ் டு பி யூனிக். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களால ஸ்பெஷல் ஐடியாஸ் கொண்டு வர முடியுதா, ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஐடியாஸ் கொண்டு வர முடியுதா, பிகாஸ் இட் ஷுட் நாட் பி அ காப்பி பேஸ்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஃபைண்ட் த ரைட் பெஸ்ட் இன்டீரியர் டிசைனர் ஃபார் யுவர் ஹவுஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து என்கொயரிஸ் வருது த ஏரியாஸ் தட் வி டோன்ட் சர்வீஸ். அந்த மாதிரி டைமில் வந்து அந்த ரிக்வஸ்ட் இன்கேஸ் எங்களால் பண்ண முடிஞ்சால் வி டேக் அப் த ஒர்க், பட் இஃப் நாட் நாங்கள் வி ஹேவ் டு சே நோ. உடனே நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் த கிளைண்ட், உங்களால் ஏதாவது ஒரு நல்ல இன்டீரியர் டிசைனர் சஜஸ்ட் பண்ண முடியுமா, இல்லை வந்து ஒரு நல்ல வெண்டார் டு டேக் அப் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களால் முடிஞ்சால் வி சஜஸ்ட், பட் தென் many of the times we don't able to suggest. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வந்து you have to do the due diligence. ஒரு நல்ல இன்டீரியர் டிசைனரை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து கண்டுபிடிக்கணும். And I thought, why can't I give you few suggestions to find out the right interior designer for your house. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இட்ஸ் ஆல் மெயின்லி பிகாஸ் ஆஃப் யூ, த சப்போர்ட்டர்ஸ் அண்ட் வெல் விஷஸ். ஸோ உங்களோட விஷஸ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்டீரியர் டிசைனர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இன்டீரியர் டிசைனர் கண்டிப்பாக தேவையானது. ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் வந்து வுட் ஒர்க் தான் வந்து இன்டீரியர்ஸ் இல்லை மாடுலர் கிச்சன் தான் வந்து இன்டீரியர்ஸ்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ மாடுலர் கிச்சன்ஸ்க்கு செப்பரேட்டாக வெண்டர்ஸ் இருக்காங்க அண்ட் வுட் ஒர்க் பண்ணுறதுக்கு கார்பெண்டர்ஸ் ஆர் மோர் தென் எனஃப். ஸோ வந்து எதுக்கு இன்டீரியர் டிசைனர் அலாங் வித் கார்பெண்டர் டீம்லாம் தேவைன்றதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்டீரியர் டிசைனிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ், கம்ப்ளீட்டாக லைக் ஹோம் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான் ஒரு இன்டீரியர் டிசைனர்ன்றவங்க. ஸோ எனிதிங் ரிலேட்டட் வுட் ஒர்க் கூட வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் இன்டீரியர் டிசைனர் தானே தவிர்த்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் வுட் ஒர்க். ஸோ வுட் ஒர்க், ஃபால் சீலிங், வால் கிளாடிங் ஒர்க்ஸ் அண்ட் லைக் நிறைய டிசைன் ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், நல்ல ஸ்டைலோட ப்ளஸ் ஒரு ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் எப்படி கொண்டு வரதுன்றதை பற்றியெல்லாம் இன்டீரியர் டிசைனருக்கு பெட்டராக புரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒரு வீடை பண்ணுறீங்க, இன்டீரியர் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் அந்த இன்டீரியர் டிசைனர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கணுன்றதை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்டீரியர் டிசைனரை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம் டு ஃபைண்ட் த ரைட் இன்டீரியர் டிசைனர்ஸ்க்கு அப்படின்னா, ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் இன்டீரியர் டிசைனர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஏரியாவில். அண்ட் தென் அந்த இன்டீரியர் டிசைனர்ஸோட போர்ட்ஃபோலியோ, ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ, லைக் ஃபஸ்ட்டு விஷயம் எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் லைக் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், அந்த ப்ராஜெக்ட்ஸோட இமேஜஸ் ஆர் இன்கேஸ் ஈவன் வீடியோஸ் ஏதாவது இருந்தாலும் அதை ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் அந்த ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, உங்களோட ஸ்டைல் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களான்றதையும் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் திங் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1 or 2 ஒரு ஃபியூ இன்டீரியர் டிசைனர்ஸோட ரிவ்யூஸ் ஒரு ரேட்டிங்ஸ் ஏதாவது அவைலபிளாக ஆன்லைனில் இருக்கான்னு செக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் கஸ்டமர்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ், ஏதாவது ஃபீட்பேக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது உங்களால் ஒரு ஆன்லைன் போர்ட்டல்லையோ இல்லை வந்து ஜென்ரலாக ஆன்லைனில் சர்ச் பண்ணும் போது அவங்கள பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன், பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்றதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் தென் இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா அவங்களே வந்து ஏதாவது டெஸ்டிமோனியல்ஸ் வாங்கி வச்சுருக்காங்களா, இல்லை பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்டுக்கு கிளைண்ட்டோட ரெஃபரன்சஸ் ஃபீட்பேக்ஸ் வந்து ஏதாவது வாங்கி வச்சுருக்காங்களான்றதை நீங்கள் அந்த டிசைனர்ஸ் கூப்பிட்டே நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இட் வில் பில்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ் ஆன் த டிசைனர். ஸோ அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எக்ஸிஸ்டிங்கில் கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்களான்றதை பற்றி செக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ பெருசாக வச்சுருக்க எக்ஸ்பீரியன்ஸ்டு டிசைனர்ஸ் வந்து எல்லாருமே நல்ல டிசைனர் அண்ட் நியூவாக என்டராக இருக்கவங்க இந்த ஃபீல்டுக்கு அப்படின்னா அவங்க வந்து சுமாராக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து இன்கேஸ் ஃப்ரெஷ் டேலண்ட்டாக இருக்காங்க, நியூவாக பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட பெரிய போர்ட்ஃபோலியோ இல்லை, நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிடல பாஸ்ட்டில் அப்படின்னா அவங்களோட ப்ரெசென்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதை பற்றி செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அந்த ப்ரெசென்ட் ப்ராஜெக்ட்ஸ் உங்களால் விசிட் பண்ண முடிஞ்சாலும் போய் பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து ஏதாவது உங்களுக்கு பெட்டர் ஐடியாஸ் தோணுதான்றதை பற்றி பாருங்கள். இன்கேஸ் வந்து ப்ரெசென்ட் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களால காமிக்க முடியல அப்படின்னா, ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்ஸோட ரெஃபரன்சஸ் கேட்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெஷ் டேலண்ட்கிட்டையும் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய நல்ல சஜஷன்ஸ் அண்ட் நல்ல தாட் ப்ராசஸ் இருக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அண்ட் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்டீரியர் டிசைனர்கிட்ட மட்டும்தான் நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ எக்ஸிஸ்டிங்கில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ்க்கும் நம்ம சான்சஸ் கொடுத்தா அது நல்லாவே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்க இன்டீரியர் டிசைனர்ஸை ஆன் சைட்டுக்கு கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அங்கே வந்த பிறகு உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, உங்களோட நீட்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட சஜஷன்ஸ் என்னன்றதை பற்றியெல்லாம் நீங்கள் செக் பண்ண முடியும். அண்ட் தென் உங்களோட பட்ஜெட்டிங் ஐடியா, உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான உங்களோட பட்ஜெட்டிங் தாட் ப்ராசஸ் என்னன்றதையும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். இன்கேஸ் உங்களுக்கு பட்ஜெட்டிங் ஐடியா இல்லைன்னா அவங்களோட சஜஷன் என்ன, ஸோ எந்த மாதிரியான டைப் ஆஃப் பட்ஜெட்ஸில் நீங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை கொண்டு வர முடியுன்றதை பற்றி அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் சைட்டில் வச்சு டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு அவங்க மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் இன்கேஸ் சைட்டில் ஏதாவது ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கா, லைக் சிவில் ஆல்ட்ரேஷன்ஸ் இல்லை வந்து ஒரு நல்ல டிசைன் ரூம், கிட்ஸ் ரூம், ஸோ இந்த மாதிரி விஷயம் ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் அடிஷ்னலாக இருந்துச்சுன்னா அடிஷ்னலான ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கான அவங்களோட சஜஷன்ஸ் என்ன, சொல்யூஷன்ஸ் என்ன, எப்படிப்பட்ட சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க, கன்வின்சிங்கான சஜஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து உங்களால் ஆன் சைட்டில் செக் பண்ண முடியும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1 or 2 டிசைனர்ஸ் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு டிசைனர் மேலே கான்ஃபிடென்ஸ் வந்த பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்கக்கிட்ட டிசைன் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ டிசைன் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் அவுட்புட்குள்ளே எப்படி நம்ம மேட்ச் பண்ண முடியுது, ஸோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண முடியுதா இவங்களால் டிசைனை வச்சு அப்படின்றத நீங்கள் செக் பண்ண முடியும். அண்ட் தென் டிசைன்ஸில் அவங்களால எந்த மாதிரியான ஐடியாஸ், நியூ ஐடியாஸ்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ண முடியுது. பிகாஸ் இன்டீரியர் டிசைன் வரும்போது எவ்ரிபடி வாண்ட்ஸ் தேர் ஹவுஸ் டு பி யூனிக். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களால ஸ்பெஷல் ஐடியாஸ் கொண்டு வர முடியுதா, ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஐடியாஸ் கொண்டு வர முடியுதா. பிகாஸ் இட் ஷுட் நாட் பி அ காப்பி பேஸ்ட். நீங்கள் அதிகமாக பார்த்த டிசைன்ஸை திருப்பி ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நியூ டிசைன்ஸ் அவங்களால என்ன கொண்டு வர முடியுதுன்றதை நீங்கள் வந்து அந்த டிசைன் ப்ராசஸில் உங்களால் செக் பண்ண முடியும். ஒன்ஸ் டிசைன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் எஸ்டிமேஷன் கேட்கலாம் அந்த டிசைனுக்கு. எப்பயுமே வந்து ஒரு டிசைனுக்கு வந்து லைக் இட் கேன் ஹாவ் லைக் 2 or 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் விச் இஸ் பீங் யூஸ்ட். ஸோ நல்ல ஸ்பெசிஃபிகேஷனாக இருந்துச்சுன்னா அது எப்பயுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அகெயின் நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பெக் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் நல்ல குட் குவாலிட்டி பிராண்ட்ஸை யூஸ் பண்ணால் லைஃப் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இன்கேஸ் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், இன்கேஸ் அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா அது ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணும்போது லைக் ரைட் சைஸஸ் கொடுத்துருக்காங்களான்றதையும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து குவான்டிட்டிஸ் வேரி ஆகலாம். குவான்டிட்டிஸ்னால காஸ்ட்டும் வந்து ஹையராகவோ இல்லை கம்மியாகவோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எஸ்டிமேஷனில் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்ததாக நீங்கள் உங்கள் டிசைனர்கிட்ட செக் பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்களோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டூ குட் டு பி ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மெனி ஆஃப் த டைம்ஸ் வந்து நானே கேட்டிருக்கேன். லைக் நிறைய பேர் வந்து லைஃப் டைம் வாரண்டிஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ லைஃப் டைம் வாரண்டிஸ்னால் யாரோட லைஃப் டைம்ன்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுற வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எதுவுமே வந்து லைஃப் டைமுக்கு இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்கள் வந்து கரெக்டான வாரண்டிஸ் கொடுக்குறாங்களா, எப்படி இருக்கும் அவங்களோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ்ன்றதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ நான் இந்த வீடியோவில் கொடுத்த சஜஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல இன்டீரியர் டிசைனரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இன்கேஸ் நீங்கள் இன்டீரியர் டிசைனர் தேடுற ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு இன்டீரியர் டிசைனர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னன்றதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச்.